குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன, ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக். சரியா? என்னென்னா, துபாய் சிட்டியில் இல்லை ஏதாவது ஒரு அரப் கண்ட்ரீஸில் ஒரு சிட்டியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு போகிறோம் நம்ம. சரியா? அதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகும்போது அந்த ஹோட்டலில் நம்ம வெயிட்டர்கிட்ட என்னென்னலாம் பேசுவோம், ஓனர்கிட்ட என்னென்னலாம் பேசுவோம், அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஹோட்டலில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் ரெஸ்டாரண்ட். சரியா? சின்ன ஒரு ஹோட்டல், அதான் ரெஸ்டாரண்ட். சரியா? அப்போ என்னென்னா, முதல்ல நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த இடம் நமக்கு புதுசு. அப்போ நமக்கு ஒரு ஹோட்டல், அதான் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்போ நம்ம யார்கிட்டையாவது கேட்போம். என்ன கேட்போம்னா, ஹோட்டல் எங்கே இருக்குது, அதான் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, வேர் இஸ் த ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் கஹாं है, இல்லைனா ரெஸ்டாரண்ட் கஹாं है. சரியா? அது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்போம், அதான் ஹோட்டல் எங்கே இருக்குது, ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, வேர் இஸ் த ரெஸ்டாரண்ட், ரெஸ்டாரண்ட் கஹாं है. இதுக்கு என்ன அரபிக்கில் நம்ம எப்படி கேட்போம், ஒயின் அல் மத்தாம், ஒயின் அல் மத்தாம். கரெக்டாக? ஒயின் வேர் அல் மத்தாம் தி ரெஸ்டாரண்ட். கரெக்டாக? மத்தாம்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட், அல் மத்தாம்னு சொன்னால் தி ரெஸ்டாரண்ட். ஓகே? அப்போது ஒயின் அல் மத்தாம்னு சொன்னால் வேர் இஸ் தி ரெஸ்டாரண்ட். இதுவும் கூட என்ன கொஞ்சம் நல்லா கேட்கணும்னா, நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு புதுசாக ஒரு அரப் கண்ட்ரீஸில் ஒரு ஹோட்டல் தேடி போகும்போது நிச்சயமாக நம்ம இந்தியன் ஹோட்டல் தான் எங்கே இருக்குதுன்னு கேட்போம். அப்படி தானே? ஏன்னா இந்தியன் ஃபுட்டு கிடைக்கிற மாதிரி, இந்தியன் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி உள்ள ஹோட்டல் தான் நம்ம தேடி போவோம். அப்படி தானே? அப்போ என்ன கொஞ்சம் கூட நம்ம எப்படி கேட்குறோம்னா, இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது. சரியா? இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, வேர் இஸ் தி இந்தியன் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட் கஹாं है. சரியா? இந்தியன் ரெஸ்டாரண்ட் கஹாं है, வேர் இஸ் தி இந்தியன் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது. இது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்போம். சரியா? ஒயின் அல் மத்தாம் அல் ஹிந்தி. கரெக்டாக? ஒயின் அல் மத்தாம் அல் ஹிந்தி, ஒயின் வேர் அல் மத்தாம் தி ரெஸ்டாரண்ட் அல் ஹிந்தி இந்தியன். ஓகே? ஒயின் வேர் அல் மத்தாம் தி ரெஸ்டாரண்ட் அல் ஹிந்தி இந்தியன். ஓகே? அப்போ ஒயின் அல் மத்தாம் அல் ஹிந்தின்னு சொன்னால் வேர் இஸ் தி இந்தியன் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட் கஹாं है. இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, அதான் இந்தியன் ஹோட்டல் எங்கே இருக்குது. ஓகே? அப்போ அந்த ஆள் அதுக்கு பதில் என்ன சொல்கிறான்னா, இந்தியன் ஹோட்டல் இங்கேருந்து தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறார். சரியா? இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கேருந்து தூரத்தில் இருக்குது. சரியா? தி இந்தியன் ரெஸ்டாரண்ட் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர். சரியா? தி இந்தியன் ரெஸ்டாரண்ட் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர், इंडियन रेस्टोरेंट यहाँ से दूर है. करेक्टा? इंडियन रेस्टोरेंट यहाँ से दूर है, தி இந்தியன் ரெஸ்டாரண்ட் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர், இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கேருந்து தூரத்தில் இருக்குன்னு சொல்கிறார் அந்த ஆள். அது எப்படி அரபிக்கில் சொல்கிறார். சரியா? அல் மத்தாம் அல் ஹிந்தி பாயித் மின் ஹினா. சரியா? அல் மத்தாம் அல் ஹிந்தி பாயித் மின் ஹினின்னு சொல்லுங்கள். ஹினா ஹினி ரெண்டு ஒன்று தான், சேம் மீனிங் தான். சரியா? அல் மத்தாம் அல் ஹிந்தி பாயித் மின் ஹினி. கரெக்டாக? அல் மத்தாம் தி ரெஸ்டாரண்ட் அல் ஹிந்தி இந்தியன் பாயித் ஃபார் மின் ஃப்ரம் ஹினி ஹியர். சரியா? அப்போ அல் மத்தாம் அல் ஹிந்தி பாயித் மின் ஹினா இல்லைனா ஹினி என்று சொன்னால், தி இந்தியன் ரெஸ்டாரண்ட் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர், தி இந்தியன் ரெஸ்டாரண்ட் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர், இந்தியன் ரெஸ்டாரண்ட் யஹாं से दूर है, இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கேருந்து தூரத்தில் இருக்குது. கரெக்டாக? அல் மத்தாம் அல் ஹிந்தி பாயித் மின் ஹினி. ஓகே? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே போயாச்சு. சரியா? போயிட்டு நம்ம என்ன கேட்குறோம்னா, எனக்கு டீ தாருங்கன்னு கேட்குறோம். சரியா? டீ குடிக்கணும். அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, எனக்கு டீ கொடுங்க. சரியா? கிவ் மீ அ டீ, முஜே சாய் தேவ். கரெக்டாக? முஜே சாய் தேவ், கிவ் மீ அ டீ, எனக்கு டீ தாங்க. எப்படி கேட்பான் அரபிக்கில், ஆத்னி ஷாய். ஓகே? ஆத்னி ஷாய். ஓகே? ஆத்னி கிவ் மீ ஷாய் டீ. ஓகே? புரிஞ்சுதா? ஆத்னி கிவ் மீ ஷாய் டீ, ஆத்னி ஷாயின்னு சொன்னால் கிவ் மீ டீ, முஜே சாய் தேவ், எனக்கு டீ தாங்க. ஓகே? என்ன கொஞ்சம் கூட நல்லான்னா, ஏன்னா ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, சீனி இல்லாமல் டீ தாங்கன்னு கேட்பாங்க. அப்படி தானே? சில ரெஸ்டாரண்ட்டில் நம்ம போனால் அதுவும் கேட்க தெரியணும். அதான் எனக்கு சீனி இல்லாமல் டீ கொடுங்க. சரியா? எனக்கு சீனி இல்லாமல் டீ தாங்க, கிவ் மீ டீ வித்தவுட் சுகர், முஜே சக்கர் கே பினா சாய் தேவ். சரியா? முஜே சக்கர் கே பினா சாய் தேவ், கிவ் மீ டீ வித்தவுட் சுகர், எனக்கு சீனி இல்லாமல் டீ தாருங்க. கரெக்டாக? இது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்போம். நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது, கிவ் மீ டீ இருக்குது, அதுதான் ஆத்னி ஷாய். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், வித்தவுட் சுகர் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அரபிக்கில். கரெக்டாக? அப்போ வித்தவுட் சுகருக்கு என்னது, பித்தூன் சுக்கர். கரெக்டாக? அப்போ ஆத்னி ஷாய் பித்தூன் சுக்கர், ஆத்னி ஷாய் கிவ் மீ டீ பித்தூன் வித்தவுட் சுக்கர் சுகர். கரெக்டாக? அப்போ ஆத்னி ஷாய் பித்தூன் சுக்கர்னு சொன்னால், கிவ் மீ டீ வித்தவுட் சுகர், முஜே சக்கர் கே பினா சாய் தேவ், எனக்கு சீனி இல்லாமல் டீ தாங்க. ஓகே? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்தது என்ன தெரியுமா, எனக்கு கூல் வாட்டர், எனக்கு குளிர்ந்த தண்ணி தாங்கன்னு கேட்குறாங்க. சரியா? குளிர்ந்த தண்ணீர் தா. சரியா? ஹோட்டலில் நம்ம கேட்கும், அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம கேட்கும்,
குளிர்ந்த தண்ணீர் தா, give me cool water. मुझे ठंडा पानी देव, मुझे ठंडा पानी देव, give me cool water. குளிர்ந்த தண்ணி தா. இது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்போம் சரியா. ஆத்தினி மாய் பாரித், ஆத்தினி மாய் பாரித் ஓகே. ஆத்தினி give me my water பாரித் கூல் ஓகே. ஆத்தினி give me my water பாரித் கூல். அப்போ ஆத்தினி மாய் பாரித்னு சொன்னால் give me cool water கரெக்டாக. முஜே தண்டா பானி தேவ், எனக்கு குளிர்ந்த தண்ணி தா ஓகே. ஆத்தினி மாய் பாரித் ஓகே. ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா. இப்போ அந்த வெயிட்டர் வந்து நம்மகிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட போயிட்டு நம்ம டேபிளில் இருக்கிறோம். அந்த வெயிட்டர் வந்து நம்மகிட்ட கேட்காரு. என்ன கேட்குறாரு தெரியுமா, சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்காரு சரியா. உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் சரியா. व्हाट यू वांट टू ईट, आपको खाने के लिए क्या चाहिए, आपको खाने के लिए क्या चाहिए, व्हाट यू वांट टू ईट. சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படி கேட்குறாரு. அது எப்படி அரபிக்கில் கேட்பார் சரியா. ஷூ துரித் தாக்கல் கரெக்டாக. ஷூ துரித் தாக்கல், ஷூ வாட் துரித் யூ வாண்ட், தாக்கல் டு ஈட் கரெக்டாக. ஷூ வாட் துரித் யூ வாண்ட், தாக்கல் டு ஈட் கரெக்டாக. அப்போ ஷூ துரித் தாக்கல்னு சொன்னால் what you want to eat கரெக்டாக வருது. சாப்பிட என்ன வேணும், आपको खाने के लिए क्या चाहिए சரியா. ஷூ துரித் தாக்கல் ஓகே. ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா. அப்போ அந்த வெயிட்டர் வந்து அப்படி கேட்டோடனே நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம கேட்போம்ல வெயிட்டர் வந்து இப்போ ஒரு ஹோட்டலில் நம்ம சாப்பிட போயிருக்கோம். அப்போது வெயிட்டர் நம்ம பக்கத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அடுத்தால் நம்ம நிச்சயமாக கேட்போம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது சரியா. உங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா, நிச்சயமாக கேட்போம் அப்படி தானே. உங்களிடம் சாப்பிட என்ன இருக்குது சரியா. what do you have to eat, आपके पास खाने के लिए क्या है, आपके पास खाने के लिए क्या है, what do you have to eat சரியா. உங்களிடம் சாப்பிட என்ன இருக்குது, இது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்போம் சரியா. ஷூஃபி அந்தக் லில் அக்கல் சரியா. ஷூஃபி அந்தக் லில் அக்கல் கரெக்டாக. ஷூஃபி அந்தக் லில் அக்கல் சரியா. ஷூஃபி வாட் டு, அந்தக் யூ ஹேவ், லில் அக்கல் டு ஈட் கரெக்டாக. ஷூஃபி வாட் டு, அந்தக் யூ ஹேவ், லில் அக்கல் டு ஈட் கரெக்டாக. அக்கல்னா ஈட், லில் அக்கல்னு சொன்னால் டு ஈட். அப்போ ஷூஃபி அந்தக் லில் அக்கல்னு சொன்னால் வாட் யூ ஹேவ் டு ஈட், आपके पास खाने के लिए क्या है, உங்கள்கிட்ட சாப்பிட என்ன இருக்குது. ஷூஃபி அந்தக் லில் அக்கல் ஓகே. ஓகே அடுத்தால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, எனக்கு ப்ரெட்டும் சிக்கனும் தாருங்கன்னு கேட்குறோம் சரியா. எனக்கு ப்ரெட்டும் சிக்கனும் தாங்க சரியா. गिव मी ब्रेड एंड चिकन, गिव मी ब्रेड एंड चिकन சரியா. मुझे रोटी और चिकन देव, मुझे रोटी और चिकन देव, गिव मी ब्रेड और चिकन, ब्रेड एंड चिकन சரியா. எனக்கு ப்ரெட்டும் சிக்கனும் தாருங்க. இது எப்படி நம்ம அரபிக்கில் சொல்கிறது சரியா. ஆத்னி குப்ஸ் வ தஜாஜ் சரியா. ஆத்னி குப்ஸ் வ தஜாஜ். ஆத்னி गिव मी குப்ஸ் ब्रेड வ அண்ட் தஜாஜ் சிக்கன் ஓகே. ஆத்னி गिव मी குப்ஸ் ब्रेड வா அண்டு தஜாஜ் சிக்கன். அப்போ ஆத்னி குப்ஸ் வா தஜாஜ்னு சொன்னால் கியூமி பிரெட் அண்ட் சிக்கன் கரெக்டாக வருது. முஜே ரொட்டி அவர் சிக்கன் தேவ், எனக்கு ப்ரெட்டும் சிக்கனும் தாருங்க ஓகே. ஆத்னி குப்ஸ் வா தஜாஜ் ஓகே. ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, நம்ம வந்து கேட்டோம், ஆர்டர் கொடுத்தாச்சு, சாப்பாடு கொண்டு நம்ம டேபிளில் நம்ம ஃப்ரெண்டில் வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க சரியா. அப்போ நம்ம கை வச்சு பார்க்கும்போது சாப்பாடு சூடாக இல்லை சரியா. ஏன்னா ஏதோ கொஞ்சம் அந்த சாப்பாடு வந்து பண்ணி கொஞ்சம் நேரம் டைம் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் தெரியும் வருது சரியா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த சாப்பாடு சூடாக இல்லை, இந்த சாப்பாடு சூடாக இல்லை, திஸ் ஃபுட் இஸ் நாட் ஸ்பைசி, ये खाना गरम नहीं है சரியா. ये खाना गरम नहीं है, ये खाना गरम नहीं है, दिस फुड इज़ नाट स्पैसी, இந்த சாப்பாடு சூடாக இல்லை. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது சரியா. ஹாதா அல்லக்கல் முப்ஹார் சரியா. ஹாதா அல்லக்கல் முப்ஹார் ஓகே. அப்போ ஹாதா அல்லக்கல்னா திஸ் ஃபுட், முப் நாட், ஹார் ஹீட் ஹாட் சரியா, அதான் ஸ்பைசி ஓகே. ஹாதா திஸ் அல்லக்கல் தி ஃபுட், முப் நாட் ஹார் ஸ்பைசி. அப்போ ஹாதா அல்லக்கல் முப் ஹார்னு சொன்னால் திஸ் ஃபுட் இஸ் நாட் ஸ்பைசி, இந்த சாப்பாடு சூடாக இல்லை. ஏ கானா கரம் நஹி ஹை கரெக்டாக. ஹாதா லக்கல் முப் ஹார் ஓகே. ஓகே அடுத்தால வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் கொஞ்சம் ஐட்டங்கள் நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம் சரியா. கொஞ்சம் ஐட்டங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு அது ரெடியாகிறது வரை நம்ம வெயிட் பண்ணி இருக்கிறோம். கொஞ்சம் டைம் ஆச்சு. அடுத்தால் நம்ம என்ன கேட்குறோம்னா, ஏன் ஆர்டர் தயாராக இருக்கா சரியா.
ஏன் ஆர்டர் தயாராக இருக்கா? இஸ் மை ஆர்டர் ரெடி? மேரா ஆர்டர் தயார் ஹை கியா? மேரா ஆர்டர் தயார் ஹை கியா? இஸ் மை ஆர்டர் ரெடி? ஏன் ஆர்டர் தயாராக இருக்கா? இது அப்படியே நம்ம அரபிக்கில் கேட்போம். சரியா? தலபி ஜாகிஸ், தலபி ஜாகிஸ் கரெக்டாக? அதாவது தலபின்னு சொன்னால் மை ஆர்டர், தலப்னு சொன்னால் ஆர்டர், தலபின்னு சொன்னால் மை ஆர்டர், ஜாகிஸ் ரெடி. ஓகே, அப்போ தலபி இது கரெக்டாக வந்து கொஸ்டின் இல்லாமல் நம்ம சொன்னோம்னா இதுக்கு மேலே மீனிங் என்னென்னா தலபி ஜாகிஸ்ன்னு சொன்னால், தலபி ஜாகிஸ்ன்னு சொன்னால் மை ஆர்டர் இஸ் ரெடி, அதான் அதுக்கு மீனிங். சரியா? மை ஆர்டர் இஸ் ரெடி, தலபி ஜாகிஸ்ன்னு சொன்னால். ஆனால் இதில் கொஸ்டின் வந்ததுனால அது வந்து கொஸ்டின் சென்டென்ஸாக மாறுது. அதான் நம்ம பேசும்போது அது கொஞ்சம் கொஸ்டின் ஸ்டைலில் அதை பேசணும். சரியா? தலபி ஜாகிஸ், தலபி ஜாகிஸ் கரெக்டாக? அப்போ தலபி ஜாகிஸ்ன்னு சொன்னால் தலபி மை ஆர்டர், ஜாகிஸ் ரெடி. அப்போ கரெக்டாக நம்ம கொஸ்டின் படி பார்த்தோம்னா இஸ் மை ஆர்டர் ரெடி? ஏன் ஆர்டர் தயாராக இருக்கா? மேரா ஆர்டர் தயார் ஹை கியா? ஓகே ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன, அவர் என்ன சொல்கிறாருன்னா வெயிட்டர், ஆமாம் உங்கள் ஆர்டர் தயாராக இருக்குன்னு சொல்கிறார். சரியா? ஆமாம் உங்கள் ஆர்டர் தயாராக இருக்குது. எஸ் யுவர் ஆர்டர் இஸ் ரெடி, எஸ் யுவர் ஆர்டர் இஸ் ரெடி. हाँ आपका ऑर्डर तैयार है, हाँ आपका ऑर्डर तैयार है, எஸ் யுவர் ஆர்டர் இஸ் ரெடி. ஆமாம் உங்கள் ஆர்டர் ரெடியாக இருக்குது. சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார்? ஓகே, எப்படின்னா நாம் ஜாகிஸ் தலபிக். ஓகே, நாம் ஜாகிஸ் தலபிக். ஓகே, நாம் எஸ் ஜாகிஸ் ரெடி. அது நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னால் சென்டென்ஸ்லாம் பார்த்தோம். சரியா? நாம் எஸ் ஜாகிஸ் ரெடி. தலபிக்குன்னு சொன்னால் அதில் வந்து நம்ம தலபீன்னு கேட்டோம். சரியா? என்னென்னா ஏன் ஆர்டர், என்னுடைய ஆர்டர், மை ஆர்டருங்கிறதுக்கு நம்ம தலபீன்னு சொன்னோம். இதில் வந்து என்ன சொல்கிறோம்னா தலபிக்கு. சரியா? அப்போ தலபிக்குன்னு சொன்னால் யுவர் ஆர்டர், தலபுனா ஆர்டர், தலபிக்குன்னா யுவர் ஆர்டர். அப்போ நாம் எஸ் ஜாகிஸ் ரெடி, தலபிக் யுவர் ஆர்டர். சரியா? அப்போ நாம் ஜாகிஸ் தலபிக்குன்னு சொன்னால் எஸ் யுவர் ஆர்டர் இஸ் ரெடி, கரெக்டாக வருது. ஆமாம் உங்கள் ஆர்டர் ரெடியாக இருக்குது. हाँ आपका ऑर्डर तैयार है, நாம் ஜாகிஸ் தலபிக். ஓகே, ஒருவேளை அவர் வந்து அந்த ஆர்டர் ரெடியாக இல்லை, அவருடைய ஐட்டங்கள் இன்னும் ரெடி ஆகலை, ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்போ அந்த வெயிட்டர் வந்து என்ன சொல்லுவார்னா 5 நிமிடம் பொறுங்க. சரியா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். சரி, அது எப்படி சொல்லுவார் அரபிக்கில்? 5 நிமிஷம் மட்டும், அதான் 5 நிமிஷம் மட்டும், 5 நிமிஷம் பொறுங்க. ஓகே, ஜஸ்ட் 5 மினிட்ஸ், ஜஸ்ட் 5 மினிட்ஸ், பஸ் 5 மினிட். சரியா? பஸ் 5 மினிட், ஜஸ்ட் 5 மினிட், 5 நிமிஷம் மட்டும். இது எப்படி அரபிக்கில் சொல்லுவார்? சரியா? கம்ஸ் தக்காயிக் பஸ், கம்ஸ் தக்காயிக் பஸ். ஓகே, கம்ஸ் 5 தக்காயிக் மினிட்ஸ். தக்கீக்கானா மினிட், தக்காயிக்குன்னு சொன்னால் ப்ளூரல் வேர்டு, மினிட்ஸ். ஓகே, பஸ் ஜஸ்ட். ஓகே, கம்ஸ் 5 தக்காயிக் மினிட்ஸ், பஸ் ஜஸ்ட். அப்போ கம்ஸ் தக்காயிக் பஸ்ன்னு சொன்னால் ஜஸ்ட் 5 மினிட்ஸ். ஓகே, பஸ் 5 மினிட், 5 நிமிஷம் மட்டும், அதான் 5 நிமிஷத்தில் நான் ரெடி பண்ணி தாரேன்னு அர்த்தம். சரியா? கம்ஸ் தக்காயிக் பஸ். ஓகே ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், நமக்கு அதில் சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் சால்ட்டு குறவாக இருந்த மாதிரி தெரியுது. சரியா? உப்பு குறவாக இருக்குது. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா வெயிட்டர்கிட்ட கேட்குறோம். சரியா? கொஞ்சம் உப்பு தாருங்கன்னு கேட்குறோம். சரியா? எனக்கு கொஞ்சம் உப்பு தாங்க. ஓகே, எனக்கு கொஞ்சம் உப்பு தாங்க. கிவ் மீ சம் சால்ட், கிவ் மீ சம் சால்ட், முझे थोड़ा नमक देव. கரெக்டாக? முझे थोड़ा नमक देव, கிவ் மீ சம் சால்ட், எனக்கு கொஞ்சம் உப்பு தாங்க. இது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்குறது? சரியா? ஆத்னி ஷுவை மிலாஹ். ஓகே, ஆத்னி ஷுவை மிலாஹ், ஆத்னி கிவ் மீ ஷுவை சம் மிலாஹ் சால்ட். ஓகே, ஆத்னி கிவ் மீ ஷுவை சம் மிலாஹ் சால்ட். அப்போ கிவ் மீ சம் சால்ட் கரெக்டாக வருது. முझे थोड़ा नमक देव, எனக்கு கொஞ்சம் உப்பு தாங்க. ஆத்னி ஷுவை மிலாஹ். ஓகே ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரியா? இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா நம்ம கணக்கு எவ்வளோன்னு வெயிட்டர்ட்ட நம்ம கேட்குறோம். சரியா? என்னுடைய கணக்கு எவ்வளோ, அதான் என் பில் எவ்வளோ, ஹவு மச் இஸ் மை பில். சரியா? ஹவு மச் இஸ் மை பில், மேரா பில் கித்னா ஹை, மேரா பில் கித்னா ஹை, ஹவு மச் இஸ் மை பில், என் பில் எவ்வளவு. இது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்போம். சரியா? கம் ஹிசாபி. கரெக்டாக? கம் ஹிசாபி. சரியா? கம் ஹவு மச், ஹிசாபி மை பில். ஓகே, கம் ஹவு மச், ஹிசாபி மை பில். அப்போ கம் ஹிசாபின்னு சொன்னால் ஹவு மச் இஸ் மை பில், மேரா பில் கித்னா ஹை, என் பில் எவ்வளவு, கம் ஹிசாபி. ஓகே ஓகே, அடுத்தால் நம்ம ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு. அப்போ நம்ம அடுத்தால் என்ன சொல்கிறோம்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து எல்லாம் ஜிபே தானே. அதான் நம்ம அடுத்தால் நம்ம என்ன கேட்குறோம்னா உங்கள்கிட்ட ஜிபே இருக்கா, உங்கள்கிட்ட ஜிபே இருக்கா. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் நம்மகிட்ட வந்து நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட இப்போ ஒரு கடையில் பில்லு பே பண்ணோன்னா ஜிபே இருக்கான்னு கேட்க கட்டாயம் தெரியணும். கரெக்டாக?
அதனால் இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அதான் என்னென்னா, உங்கள்கிட்ட ஜிபே இருக்கா? டு யூ ஹேவ் ஜிபே? டு யூ ஹேவ் ஜிபே? आपके पास ஜிபே है क्या? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது, சரியா? உங்கள்கிட்ட ஜிபே இருக்கா? டு யூ ஹேவ் ஜிபே? आपके पास ஜிபே है क्या? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? அந்த ஜிபே, அந்த ஜிபே, நல்லா கவனிச்சிக்கோங்க. நான் வந்து அந்த ஜிபேன்னு சொல்லலை, ஓபி சொல்லலை, ஏபி சொல்கிறேன். அதான் பேன்னு தான் சொல்கிறேன். அந்த ஜிபே. ஏன்னா அரபிக் லெட்டரில் வந்து ஓபி அந்த எழுத்து கிடையாது. அதனால் அந்த ஓபி லெட்டரில் வரக்கூடிய வேர்ட்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம ஏபி அந்த பி தான் போட்டு ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ ப்ரொனன்சியேஷன் அது போல் தானே வரும். அப்போ அந்த ஜிபே பே, ஓகே. அப்போ அந்த ஜிபே, அந்த யூ ஹேவ் ஜிபே ஜிபே, ஓகே. அப்போ டு யூ ஹேவ் ஜிபேங்கிறதுக்கு நம்ம எப்படி கேட்குறோம்னா, அந்த ஜிபே, உங்கள்கிட்ட ஜிபே இருக்கா? आपके पास ஜிபே है क्या? அந்த ஜிபே, ஓகே. ஓகே, அடுத்தால பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் என்கிட்ட ஜிபே இருக்குங்கிறாரு, சரி. ஆமாம் என்கிட்ட ஜிபே இருக்குது. எஸ் ஐ ஹேவ் ஜிபே. हाँ मेरे पास ஜிபே है. हाँ मेरे पास ஜிபே है. எஸ் ஐ ஹேவ் ஜிபே. ஆமாம் என்கிட்ட ஜிபே இருக்குது, சரியா? இது அவர் எப்படி சொல்வார்? நாம் அந்த ஜிபே, ஓகே. நாம் அந்த ஜிபே, ஓகே. நாம் எஸ் அந்த ஐ ஹவ் ஜிபே ஜிபே, ஓகே. நாம் எஸ் அந்த ஐ ஹவ் ஜிபே ஜிபே, ஓகே. அப்போ நாம் அந்த ஜிபேன்னு சொன்னால் எஸ் ஐ ஹவ் ஜிபே. ஆமாம் என்கிட்ட ஜிபே இருக்குது. हाँ मेरे पास ஜிபே है, ஓகே. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும், சரியா? நல்ல முக்கியமான நல்ல நல்ல சென்டென்ஸ். அதான் நமக்கு வந்து ஜென்ரலாக ஒரு ரெஸ்டாரண்ட்லன்னு மட்டும் இல்லை, கொஞ்சம் சில சென்டென்ஸ்லாம் இதில் வரக்கூடிய வேறு நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது, சரியா? அதனால் எல்லா சென்டென்ஸுமே நல்லா முக்கியமான சென்டென்ஸ், சரியா? ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சரியா? ஓகே, பாய்.